குரு ஆசிரியர் நேர அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை வைகாசி 20ஆம் தேதி தேய்பிறை திருதி கடகம் சிம்மம் கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல தனுசு ராசியில சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் அமைந்திருக்கு. உங்க ராசியிலிருந்து 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இருந்தும் 12ல் இருக்க சுக்கிரனும் புதனும் 7ஆம் பார்வை சந்திரன் பார்ப்பதால் ஆடம்பரமான அறிவு ரீதியான விஷயங்கள் ஒரு விதமான செலவு கொண்டு இருக்கும். அது சார்ந்த மனம் சார்ந்த ஒரு கவலை ஏற்படுவதாக இருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கான சூழல் உருவாகும். ஏன்னா உங்க ராசியில ஜென்ம குருவாக உச்சமாக குரு உள்ளது. ஜென்ம குரு கெடுதல என்றாலும் அது உச்சமாக இருக்கிறதுனால அது உண்மை நன்மை செய்வதாக தான் இருக்கும். உங்க 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள், தன்மையான உணர்வு, மனதில் ஒரு விதம் தோல்வி இருப்பதாக காணப்படும். சனியும் 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பதை அந்த தைரியம் ஆற்றல் எல்லாம் குறைந்ததாக இருப்பீர்கள். இருந்தும் குரு பார்வையினால குரு இருக்கிறதுனால அந்த கவலைகள் மறந்தோடும். செவ்வாய் 4ஆம் பார்வை உங்க வீட்டை பார்ப்பதை ஒரு ஆற்றல் வேகம் கொண்டு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ராசியிலிருந்து 5ஆம் வீட்டுல சந்திரன் தனுசு ராசியில சந்திரன் சுக்கிரனின் பூர நட்சத்திரம் அமைந்துட்டு இருக்கு. சுக்கிரன் வீட்டுல 11ஆம் வீட்டுல புதனோட இருக்கிறதுனால குழந்தையின் கல்வி, மாணவரின் கல்வி, அவர்களின் ஆரோக்கியம், உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனை, அறிவு எல்லாம் மேம்பட்டே இருக்கும். 2வது சுக்கிரனும் புதனை 7ஆம் பார்வையாக சந்திரன் பார்ப்பதால இது அதிகமான ஆற்றலை கொடுப்பதாக இருக்கும். 2வது 12லயே குரு வந்ததுனால வீட்டுல சுப செலவுகள் உண்டாகும். அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறைவதாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் பார்வை சனியை பார்க்கின்றது. தடை தாமதம் எல்லாம் இனிமேல் விலகுவதாக இருக்கும். இருந்தவங்க கேது உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஆன்மீக சிந்தனை, தன்மையான உணர்வு, ஒரு விதமான அளவுனா ஃபீல் பண்றதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இனிமேல பெரிதளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்காது. ஏன்னா குரு பார்வை சனியின் மேல் இருப்பதால் வாகனம் செல்லும் மட்டும் கவனமுடன் செல்லுங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் தனுசு ராசியில சுக்கிரன் பூர நட்சத்திரம் அமைந்திருக்கின்றான். உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல மிதுனத்துல சுக்கிரன் புதனும் 7ஆம் பார்வையாக சந்திரன் பார்ப்பதால் சுக்கிரன் புதனும் 10ஆம் இடத்துல நிஷ்பலம் தான். இருந்த அந்த பார்வை பலத்தினால உங்க 4ஆம் இடம் தாயாரின் உடல்நிலை மேம்படும். அவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தாய் வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவும் ஆலோசனை கொடுப்பதா இருப்பார்கள். உங்க வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுல குரு பயிற்சி ஆகிறதுனால தன லாபம், குடும்பத்துல மகிழ்ச்சி, தனவரவு, தொழில் சார்ந்த உறவு முறையில நல்ல ஏற்றம் காணும். மூத்த சகோதரர்களின் ஆதரவும் அறிவுரையும் கிடைப்பதா இருக்கும். பெரியவர்களிடையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலை மேம்படும். தந்தையின் அறிவுரை ஆலோசனையும் கிடைக்கும். வண்டி, வாகனம், நில, நீர் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்புட்டே இருக்கும் இன்றைய நாள். முக்கியமாக கண்டக சனியுடன் தாக்கம் குறையும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் பார்வை சனியை பார்ப்பதால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தடை தாமதங்கள்லாம் விலகி இனிமேல சுப நிகழ்வே குடும்பத்திலையும் தொழிலையும் ஒரு மேம்பட்ட நிலை ஏற்படும். மாணவரின் கல்வியும் உயர்வடையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு.